Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 8th standard CBSE Maths subjects தான். So first நம்மளோட topic is rational numbers. So first rational numbersனா என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? So அதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். First whole numbers அப்படின்னா it starts from 0, 1, 2 அதுலேருந்து infinity வரைக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னா 0 நெகட்டிவாக இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நாம் இப்போ பார்க்க போகிறது ரேஷ்னல் நம்பர்ஸை. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா P/Q அப்படிங்கிறதுல தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் q is not equal to 0. கண்டிப்பாக q அதாவது டினாமினேட்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதலாம் அப்படின்னா 1/2, 3/4, 4/5 and rational numbers வந்து not only fractions, it may be a negative number and decimal also. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1ல் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Represent the following rational numbers on a number line. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரேஷ்னல் நம்பர்ஸை நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதில் சென்டர் பாயிண்ட்டு 0. ஓகே, ஸோ 0க்கு ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அது ரைட் சைடில் கொண்டு வரணும், நெகட்டிவாக இருந்தால் லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். ஓகே, திஸ் இஸ் நம்பர் லைன் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். A இஸ் அ -9/10. ஸோ இந்த -9/10 நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். திஸ் -9/10 இஸ் அ நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ நமக்கு 0க்கு லெஃப்ட் சைடில் தான் நமக்கு அந்த நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மேக் இட் அஸ் 0. ரைட் சைடில் 1 மட்டும் நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம லெஃப்ட் சைடில் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்மளோட டினாமினேட்டர் இஸ் -10 அப்படிங்கிறதுனால ஸோ மார்க் இட் அஸ் -1/10, -2/10, -3/10, -4/10 up to -9/10. ஸோ 9/10 வரைக்குமே நீங்கள் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதை வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டணும். வி மார்க் இட் அஸ் டாட் ஆர் சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் பி சம் 4/9. ஸோ 4/9 இஸ் அ பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம நம்பர் லைனில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மார்க் எ ஸ்ட்ரெயிட் லைன். நீங்கள் பெட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க, தட்ஸ் வில் பி ஷோயிங் குட். ஸோ நமக்கு பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ரைட் சைடில் தான் நிறையா நம்பர்ஸ் வரும். ஸோ 0 மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடில் 1/9, 2/9, 3/9, 4/9 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் போகலாம், பட் we can stop from 4/9 also. ஸோ 9/9 வரைக்கும் போனீங்க அப்படின்னா we get a number as 1 கிடச்சிரும். ஸோ 0 to 1குள்ளே நமக்கு இத்தனை நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணி காட்டிடலாம். 4/9 we mark it as dot or circle. ஸோ third sum is 22 divided by 5. So 22 divided by 5 is a positive number. So we start from 0. So right side la 1/5, 2/5, 3/5 அப்படின்னு we started. So full போடுறதுக்கு பதிலா we can use dots, up to dots. Okay, 5/5 is a 1. So next 10/5. 10/5 இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் we get us 2 and 15/5 is 3 and அப்படியே மார்க் பண்ணிகிட்டே போனீங்கன்னா we can get us 22/5. 20/5 is 4 and next we get two numbers 21/5, 22/5. ஸோ 22/5 வந்து நீங்கள் நல்லா பெருசாக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை we mark it as circle.
So next D problem is minus 17 by 8. So minus 17 by 8 is a negative rational numbers. So left side la தான் நம்மளோட numbers எல்லாமே வரணும். So minus 1 by 8 லேருந்து start பண்ணி minus 17 by 8 வரைக்கும் நம்ம கொண்டு வந்து நம்ம mark பண்ணணும். So அவ்வளோ numbers போடணும்னு இல்லை, we put is dots inside the numbers. Okay. So in the first question ல இன்னும் ரெண்டு divisions இருக்கு. E sum is minus 31 by 5 and F1 is 56 by 7. So இந்த நம்பர்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா மறக்காமல் G3 Infoவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.